நான் உங்கள் பழனி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு நிறைய இங்கிலீஷில் மெசேஜ் வருது. அந்த இங்கிலீஷில் வர்ற மெசேஜுகளை எப்படி நம்ம தமிழில் பார்க்குறது, அது சம்மந்தமான வீடியோவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு இங்கிலீஷில் வந்த மெசேஜை தமிழில் மாற்றுறதுக்கு உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படுது. அந்த அப்ளிகேஷனோட பேர் என்ன அப்படி ட்ரான்ஸ்லேட். கூகுள் ட்ரான்ஸ்லேட்டை நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கூகுள் ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வரும். அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணலாம், அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ண உடனே அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வருது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலே இது வந்து என்னவோ மாற்றிங்கன்னா, இங்கிலீஷோ நான் ஏற்கனவே மாற்றி வச்சுருக்கிறேன், இங்கிலீஷ் டு தமிழ்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே கொடுத்து வச்சுருக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி மாற்றிக்கோங்க. இப்போது நமக்கு வந்த மெசேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணலாம். இப்போ எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்குது. எனக்கு வந்து தமிழில் எனக்கு ரீல் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி டெக்ஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் கொண்டு போய் இதில் டேப் டு என்டர் டெக்ஸ்ட் இல்லைங்களா, அதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து பேஸ்ட் பண்ணலாம். பேஸ்ட் பண்ணோடனே பாருங்கள் வந்துருச்சு இல்லைங்களா. யூ ஆர் ரிசீவிங் ஃபேஸ்புக் நோட்டிஃபிகேஷன் டு ஹெல்ப் யூ ஸ்டே கனெக்டட் வித் ஃப்ரெண்ட்ஸ், ரிப்ளை ஸ்டாப் டு டர்ன் தம் ஆஃப் அப்படின்றது தமிழ் பண்ணி கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். நண்பர்களுடனான தொடர்புகளில் நீங்கள் உதவ ஃபேஸ்புக் அறிவிப்புகளை பெறுகிறீர்கள், அவற்றை நிறுத்துவதற்கு நிறுத்து என்பதை கிளிக் செய்யவும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நமக்கு இங்கிலீஷில் வர்ற மெசேஜுகளை நம்ம தமிழில் கூகுள் ட்ரான்ஸ்லேட் வச்சு மாற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.